கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கும் போதும் தேவன்தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியா எல்லாரும் கண்களை மூடி சொல்லிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான காலை பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு எதிரான தடைகளை மாற்றி கொடுங்க கர்த்தாவே. நாங்கள் சேர்ந்து ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த இடங்களிலிருந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஜனங்கள் ஆராதிக்கிறார்களோ, துதிக்கிறார்களோ, உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் இறங்கி வரட்டும் கர்த்தாவே. விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அந்த காலங்கள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரங்களிலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமையான மகிமையான ஆராதனையாய் இந்த ஆராதனை இருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் மாற்றி போடும் கர்த்தர் தாமே ஆளுகை செய்யும் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் பாடல் புத்தகத்தில் 286வது பாடலை நாம் பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவின் சிலுவை கைத்தாளவுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாவேந்த ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடி ஆடு. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீதியின் பாதையிலே அவர் நம்மை நடத்தினார். எது வந்த போதும், சூழ்நிலைகள் எப்படியாயிருந்த போதும் அவர் நம்மை காத்து வழி நடத்தினாரே. காலைகளில் நன்றியுள்ள இதயத்தோடு அவரை துதித்து பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளவுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாவேனின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளவுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாவேனின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி ஒரு பாதாள வழி விலக்கி. பாவத்தின் சுமையகற்றி ஒரு பாதாள வழி விலக்கி. அறிவாக நன்மை தரவீட்டி காத்த பரிசுத்த தேவனே. அல்லேலூயா. அறிவாக நன்மை தரவீட்டி காத்த பரிசுத்த தேவனே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளவுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாவேனின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா
2வது பாடலை நாம் பாடுகிறோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால. இந்த நாட்களில் பலவிதமான பயத்தின் கிரியைகளோடு வியாதியின் போராட்டத்தோடு இருக்கிற நாட்களில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற வாழ்க்கையில் பயப்பட வேண்டாம். காரணம் இயேசு நம்மோடு கூட எந்த சூழ்நிலையிலும் இருந்து அவர் வழிநடத்துகிறதை அந்த பாடலை பாடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், சொல்ல பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். வாரைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வாரைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய வல்லது, எல்லாவற்றையும் செய்ய வல்லது. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பரமழங்களை பந்தயப் பொருளுக்காய், பரமழங்களை பந்தயப் பொருளுக்காய், ரெக்கை நோக்கினார் படகை ஓட்டுவோம், ரெக்கை நோக்கினார் படகை ஓட்டுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உலகில் இருக்கிற அழகை விட, உலகில் இருக்கிற அழகை விட, என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். Hallelujah. Praise the Lord. கடைசியாக ஒரு பாடலை முழங்கால் படித்து இந்த வேளையில் நாம் பாடப் போகிறோம். 665வது பாடல், 665. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆவியே என்பதே என்று சொல்லி இந்த வேளையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக, பலப்படுத்தி நடத்தும்படியாக எல்லாரும் இந்த பாடலை பாடப் போகிறோம்.
Jesus, அபிஷேகநாதா, அருள்கூட்டு தேவா, ஆழ்வீரன்பரே. அபிஷேகநாதா, அருள்கூட்டு தேவா, ஆழ்வீரன்பரே. அந்நிய வாசைகள் இன்றே தானுமே. அந்நிய வாசைகள் இன்றே தானுமே.
ஆண்டவரே அப்பா தேசம் ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு இருக்கும் போது தேசத்துக்காக நாங்கள் ஆண்டவரே ஆத்தும பாரமுடையவர்களாக பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாக இருப்பேன். ஆண்டவருடைய அபிஷேகத்தை தாரும், வல்லமையை தாரும், சாத்தானை ஜெயிக்க உடைய சத்துவத்தின் வல்லமையை தாரும் சொல்லி எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஓ ஆவியானவரே நாளை எல்லாரும் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்நிய வாசிகளை பேசும்படியாய் நாவுகளை தொடுவீராக. ஐக்கியமயமான பிரிந்து இருக்கிற நாவுகள் அன்றைக்கு அப்போஸ்தலர் மேலே இறங்கியது போல இந்த காலைகளில் ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு ஜனங்களையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா, ஒவ்வொரு ஜனங்களையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆவியின் புதுபலத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆவியில் அனலாய் இருங்கள் சொல்வீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரை அனலாய் மாற்றுவீராக ஆண்டவரே. அனலில்லாதபடிக்கு குளிரில்லாதபடிக்கு வருவதற்காக இருக்கிற அனுபவங்களை ஜனங்களை விட்டு மாற்றி போடும் ஆண்டவரே. ஆவியில் அனலுள்ளவர்களாய் மாற்றும் அப்பா, அனலுள்ளவர்களாய் ஒவ்வொருவரை மாற்றுங்க, ஒவ்வொரு ஜனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆளுகை செய்ய ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால் வல்லமையினால் நிரப்பி நடத்துவீராக ஆண்டவரே. தேவ சித்தம் செய்யும்படியாய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆராதனையில் சேர்த்து ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையும் அப்பா அதை நிரப்பி தேவ சித்தம் செய்யும்படியாய் உதவி செய்ய. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. வாசம் செய்யக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அப்பா உயர்ந்த வல்லமையுள்ள நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராமல் எப்பொழுதும் அவரை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். மகிமையான தெய்வத்தை ஆராதிப்போம். சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆகியும் வந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே. ஆதியும் வந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை,
ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. அதோ சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய உயர்ந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் பெரியவர், எல்லாம் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவர், இதுவரை வழி நடத்தின தேவன், இனிமேல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நடத்த, ஆசீர்வதிக்க, பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நன்றி. ஆமென். காலையில் ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போன வாரமெல்லாம் கிருபையாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்தாரே. நம்மை கைவிடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் போஷித்து காப்பாற்றி வழிநடத்தினாரே. நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருந்ததே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்துக்குள்ளே நோய்கள் நிரம்பின நாட்கள் ஆண்டவருடைய கரம் நம்மை அனுதினமும் பாதுகாத்தது. எவ்வளவு நல்ல தேவனாய் தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்தினார். இவ்வேளையில் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இருக்கிற இடங்களில் ஒருவேளை மனிதர்கள் உங்களை பார்க்காமல் இருக்கிற ஆண்டவர்களை பார்க்கிறதே. அவருக்கு முன்பாக ஒரு பயபக்தியோடு நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு நாம் இந்த வேளையில் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே அவருக்கு நன்றி சொல்லி சொல்லுவோமா? எல்லாரும் இயேசுவே உமக்கு நன்றி சொல்லி சொல்லுவோமா? ஜீவனுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவை மட்டும் செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். நன்மைகள் உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இரங்களோடு கூட இருந்தீரே, ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட இருந்து பாதுகாத்தீரே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உடைத்து விலக்குவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வியாதிகளுக்கு விலக்கி ஒவ்வொரு ஜனங்களையும் காத்துக் கொண்டீரே. ஹல்லேலூயா. நித்தமும் நடத்துகிற தேவனுடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்ததே. உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் வாயை திறந்து நன்றி செலுத்துவோம். இயேசுவே நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கண்ணீரின் பாதையிலும் நெருக்கத்தின் நேரத்திலும் ஆண்டவரே எங்களை ஆதரித்து வழிநடத்தினவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடமைக்காய் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீர் பள்ளத்தாக்கில் என்றோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீர் பள்ளத்தாக்கில் என்றோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. எங்கள் அப்பா எங்கள் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. எல்லாரும் சொல்லுவோம். எங்கள் அப்பா எங்கள் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி
எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போகவில்லை, என்னோடு நீர் வருவீர். இவைகள் காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ, தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போகவில்லை, என்னோடு நீர் வருவீர். தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ, இங்கதாப்பா எங்க நம்பிக்கை. எல்லாம் சொல்லுவோம், உண்மையன்றி வேறு துணை இல்லை, இங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. அலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, மனிதரின் யோசனை மனமணி வளர்வதில்லை, நீர் அந்த பக்கம் ஒன்று தோல்விகள் எனக்கில்லை. மனிதரின் யோசனை மனமணி வளர்வதில்லை, நீர் அந்த பக்கம் ஒன்று தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராக சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராக சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, கலக்கமில்லை. இங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. இங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. அல்லேலூயா. கலங்கின நேரங்களிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஒருவரே மாறாதவராய் கைவிடாத தேவனாய் இருந்து நடத்துவீரே ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் நம்பின மனிதர்கள் ஒருவேளை கைவிட்டாலும், ஓ நீர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில கைவிடாத நேசராய் இருந்து இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக ஆண்டவரே, நேரங்களை இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. கரப்பிடித்து நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மட்டும் வழி நடத்துகிற தேவன் அப்பா. இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கிற சபை ஜனங்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் இனிமேலும் நீர் வழிநடத்தி செல்லும்படியா உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஆண்டவரே, மாறாதவருடைய வல்லமையுள்ள கரத்திலே கொடுக்கிறோம். இதை நடத்தி செல்லும். ஆமென். உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் காலை வேளையிலே ஆராதித்து உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். 129வது சங்கீதத்தை நாங்கள் வாசிப்போம். என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று
இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக, சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி நின்றுட்டு திரும்ப கடவர்கள். வீட்டு மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக. அது வளரும், உலர்ந்து போகும். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும், அரிகளை கட்டுகிறவன் தன் மணியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்க சொல்வதில்லை. ஆமென். ஆண்டவர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த சங்கீதத்துக்காக ஸ்தோத்திரம். சங்கீதத்தின்படி ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த சங்கீதத்துல 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லும்போது, என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரங்களை நெருக்கினார்கள் என்று சொல்லுகிறார். நெருக்கத்தை அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரங்களை நெருக்கி மேற்கொள்ளாமல் போனார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ நெருக்கங்கள் வரலாம். ஆனால் அந்த நெருக்கங்கள் மத்தியில தேவன் நமக்கு ஆதரவாக இருக்கிறதுனால நெருக்கங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் வழிநடத்தி இருக்கிறார். சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். இந்த நாளிலே உட்கார்ந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பல நெருக்கங்களின் பாதையை நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏற்றுக் கொடுங்கள். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள் வந்தாலும் மேற்கொள்ளாமல் நெருக்கங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு செய்த பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் அவர் கைவிடாதபடிக்கு நடத்துவார். 4ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று சொல்லி சொல்கிறார். கர்த்தர் நீதி உள்ளவர். ஒருவேளை நம்மை சுற்றும் மனிதர்கள் மத்தியில நீதியற்ற ஒரு நிலைமைகள் காணப்படலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே ஆண்டவர்களுக்கு நீதி செய்வார். இந்த வேளையில் ஒரு சில அறிவிப்புகளை கேட்போம். பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி அரசாங்க உத்தரவுகளின்படி முழு ஊரடங்கினால சபையில எந்த விதமான ஜபங்கள், ஆராதனைகள் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலை மத்தியில நீங்கள் வீடுகளிலே அதிகமாய் கர்த்தரை ஆராதிக்கவும், தேவனை நீங்கள் தேடவும், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கவும் வாஞ்சை உள்ளவர்களாயிருங்கள். ஞாயிறு தோறும் இப்படிப்பட்ட இந்த யூடியூப் ஆராதனையில நீங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விசுவாசிகள், இதை பார்க்க வசதி இல்லாதவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தி அவர்களையும் அழைத்து நீங்க ஆராதிக்க வைங்க. ஜெப உதவிக்கு என்னுடைய போன் நம்பர்ல நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து தேசத்துல கொரோனாவினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காய் நாம் ஒருமித்து ஜெபிப்போம். அதே நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் அரசாங்க நெறிமுறைகளை கடைபிடித்து மாஸ்க் அணிந்து மற்றும் தேவையில்லாத முறையில வெளியில கடந்து போகாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இம்மட்டும் உங்களை பாதுகாத்த தேவன் இனிமேலும் கைவிடாதபடிக்கு காத்து கொள்வார். அதே நேரத்தில் நம்ம இந்த நாட்களில் ஊரடங்களை கடைபிடித்து வீட்டில் இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. நம்ம பார்க்கும்போது எத்தனையோ ஜனங்கள் மருத்துவமனையில் அவர்களுக்கு இடமில்லாதபடினாலும் ஆக்சிஜன் பெட் இல்லாதபடிக்கும் ஆம்புலன்ஸ்லேயே வந்த ஜனங்கள் ஆம்புலன்ஸ்லேயே பல மணி நேரம் காத்திருந்து கடைசியில அநேகர் ஜீவன் போய் அதே ஆம்புலன்ஸ்லேயே அவர்கள் வீடுகளுக்கு அவருடைய சரீரம் எடுத்து செல்லப்பட்டது என்கிற செய்திகளை நாம் கேட்டு அது அதிர்ச்சியாக இருந்தது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் வீடுகளிலே ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடி நம்முடைய தேசத்துக்காக, குறிப்பாய் தேசத்துல இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக கர்த்தருடைய ஒத்தாசை வரத்திலிருந்து அவர்களுக்கு அனுப்பப்படும்படியாக
எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் இந்திய தேசத்துக்காக உம்முடைய சமூகத்துல கண்ணீரோடு வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதான் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய முகத்தை தேடுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டிலும் மற்ற அநேக ஆண்டவரே மாநிலங்களிலே கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே மருத்துவமனைகளிலே கூட இடமில்லாதபடிக்கு, ஆக்சிஜன் சிலிண்டர்கள் முழுமையாய் கிடைக்காதபடிக்கு அநேகர் கண்ணீரோடு இருக்கிறார்கள் அப்பா. தங்களுடைய சொந்த பந்தங்களை குறித்து கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு, பெரியோர்கள் உண்டு. அதன் மத்தியில ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேவையான உதவிகள், ஒத்தாசைகளை தேவன் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மாநில முதல்வர்கள், மத்திய அரசாங்கங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க பண்ணி ஆண்டவரே ஜனங்களுக்கு கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபிக்கப்பட்ட வியாதிகள் இருந்து ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல ஆண்டவரே மருத்துவ பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதானே ஒவ்வொருவருக்காக, டாக்டர்களுக்காய், நர்சுகளுக்காய், மற்றும் உள்ளவர்களுக்காய், அதிகாரிகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாதுகாப்பு அதிகாரிகளுக்காய் எல்லாருக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களை தேவன் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேசத்துல முற்றிலுமாய் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கங்கள் முற்றிலுமாய் நீங்கி ஒரு விடுதலை உண்டாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். நாட்களிலே ஆண்டவர் ஆலயங்களிலே ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடும். பல தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்களும் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் இதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலையை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய ஆண்டவரை ஜீவனுடைய பார்வைக்கு அருமையா இருக்கட்டும் ஆண்டவரை. மரண கண்ணிகளுக்கு தப்பு வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய வல்லமையுள்ள கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல எங்கள் சபையிலும் ஆண்டவரே பலவிதமான வியாதிகள், போராட்டங்கள், வருமான குறைச்சல்களோடு காணப்படுகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் கைவிடாதபடிக்கு நடத்தி செல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம். அவருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தேவன் வழிநடத்துவீராக ஆண்டவரே. நம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஈரே தேசத்திலே ஆண்டவரே அப்பா கிரியை செய்து அதிசயங்களை காண செய்ய போற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். சுகமாக்குகிற வல்லமையுள்ள ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாக போறபடினால ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, போன வாரத்துல நாம் கர்த்தருடைய சமூகத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக வசனங்களை கொண்டு பார்த்தோம். எலியா தீர்க்கதரிசியானவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி சொன்ன காரியங்கள், மற்றும் எலிசா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக அவர் எப்படி ஜீவித்தார், அவரை கொண்டு தேவன் செய்ததான பெரிய காரியங்கள் அநேகவற்றை நாம் போன வாரத்தில் தியானித்தோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் அதனுடைய இரண்டாவது பாகமாக ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தரோடு அவருடைய சமூகத்தோடு இணைந்த வாழ்க்கை வாழ்வோம் என்கிற தலைப்பில் இரண்டாவது பாகமாக இந்த நாளிலே சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து பார்க்க போகிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி கர்த்தரோடு இணைந்த, கர்த்தருடைய சமூகத்தோடு இணைந்ததான ஒரு வாழ்க்கை செய்தார் என்கிற காரியத்தை ஒரு சில வசனங்களை கொண்டு இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்துல, அந்தபடியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தார். சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்திலே, அவருடைய ஆலய பிரகாரத்திலே வளர்ந்த ஒருவனாய் காணப்பட்டதை வேதம் சொல்லுகிறது. சாமுவேலுடைய அம்மா அன்னாள் அழுகையோடு, கண்ணீரோடு, அவருடைய அவமானங்கள், நிந்தனைகளின் மத்தியில, வேதனைகள் மத்தியில அதே ஆலயத்திலே கடந்து போய் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுது கிடைத்ததான விலையேற பெற்ற ஒரு மகன் தான் இந்த சாமுவேல் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடியும். இந்த சாமுவேலை அவருடைய தாய் கர்த்தருடைய சமூகத்துல ஊழியத்துக்கு என்று ஒப்புக் கொடுத்த போது அவன் சிறு பிராயத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலே
வளர்ந்தான். அவருடைய சமூகத்தோடு அவருடைய பிரசன்னத்தோடு இணைந்து ஒரு ஜீவியம் செய்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரோடு அவருடைய பிரசன்னத்தோடு அவருடைய சமூகத்தோடு இணைந்ததான ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் எவ்வளவு ஃப்ரீ டைம் கிடைக்கிறது, ஆனாலும் கூட ஆண்டவரை தேடாதபடிக்கு, கர்த்தருடைய வசனத்தை படிக்காதபடிக்கு, தேவ சமூகத்தில் ஜெபிக்காதபடிக்கு நிர்விசாரமாய் தேவனுக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதை பார்க்கிறோம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருங்கள். அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய தேவன் நமக்கு தந்திருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் படித்து தியானிக்கிறவர்களாய் இருங்கள். உங்களுடைய குடும்பத்தை அப்படியே அந்த வழியில நீங்கள் நடத்துகிறவர்களாய் இருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்குமே தவிர அதற்கு புறம்பான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைச்சல்களை உண்டு பண்ணும் என்பதைத்தான் வேதம் நமக்கு சொல்கிறது. 1 சாமுவேல் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பாருங்க, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக அவன் பணிவிடை செய்தான். ஆண்டவருக்கு சின்ன வயசிலே பணிவிடை செய்த ஒருவனாய் சாமுவேல் காணப்பட்டதை வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று சொல்லி அவர் விரும்புகிற காரியத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சின்ன வயதுள்ளவர்களாய் இருக்கலாம், வாலிபர்களாய் இருக்கலாம், பெரியவர்களாய் இருக்கலாம். மனிதன் விரும்புகிற காரியங்களை அல்ல, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்து இந்த சாமுவேலை போல கர்த்தருக்கு முன்பாக அவன் பணிவிடை செய்து ஆண்டவருடைய சமூகத்தோடு இணைந்து ஜீவித்தது போல நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சாமுவேலினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் கர்த்தருடைய சமூகத்திலே பணிவிடை செய்தான், கர்த்தருக்கு முன்பாக காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கும் போது அவன் எந்த ஆலயத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தானோ அதே ஆலயத்தினுடைய ஆசாரியனாய் இருந்ததான ஏலியினுடைய பிள்ளைகள், அவர்கள் ஆவிக்குரிய நிலைமை, அவருடைய வாழ்க்கை சரியில்லாத ஒரு சூழ்நிலையில இருந்த போது தன்னை சுற்றிலும் சூழ்நிலைகள் பாவம் நிரம்பியதா இருந்த சூழ்நிலையில அவர்களை அவன் நோக்கி பார்க்காதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து ஜீவித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. மிகப்பெரிய ஒரு ஆசாரியனாய் இருந்ததான ஏலியனுடைய பிள்ளைகள் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பேலியாளின் மக்கள். பேலியாளின் மக்கள்னா தேவன் விரும்பாத பாவத்தை, என்னென்ன பாவங்கள் உண்டோ எல்லாவற்றையும் செய்து ஜீவிக்கிறவர்கள், ஆண்டவரை மறந்து ஜீவித்தவர்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு அவரை அறியாத ஒரு உண்மையிலே பார்க்கும்போது அவரை அறியாதபடிக்கு, அவருடைய வழிகளிலே நடக்காதபடிக்கு, அவருடைய சித்தம் செய்யாதபடிக்கு இருப்பீர்கள் என்றால் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க தேவன் உங்களை அழைக்கிறார். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை படிங்க. அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் பெரிதா இருந்தது. வெறுப்பாய் எண்ணினார்கள். பாருங்க, அந்த ஆலயத்திலே பலி செலுத்த அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் வருவார்கள். அது மத்தியில் அவர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்த காணிக்கைகளை செலுத்துகிறதை குறித்து அருவருப்பாக எண்ணத்தக்கதாக இந்த ஏலியினுடைய பிள்ளைகளுடைய பாவம் இருந்த அந்த நாட்களிலே சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்காய் வெற்றியாய் ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாட்களிலே நீங்கள் சொல்லலாம், அவர்கள் இப்படியாய் இருக்கிறார்கள், இவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள். இல்லை,
நம்முடைய வாழ்க்கையில யார் எப்படி இருந்தாலும் நம்மை அழைத்த தேவனுடைய சமூகத்துல அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை செய்யும் போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கி வழி நடத்துவார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும் போது சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அவர் ஆண்டவருக்கு பணிவிடைகளை செய்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடாத இடத்துல, தேவனை தேடாத ஒரு அந்த குடும்பத்திலே, ஏலியின் குடும்பத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இல்ல, அது அபூர்வமா இருந்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நாமும் கர்த்தரை தேடாதபடிக்கு அவருடைய சமூகத்தை விட்டு புறம்பாய் பலவிதமான உலக பிரகாரமான பாவங்களிலே இருப்போம் என்றால் கர்த்தருடைய வழிநடத்துதலை, அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கவும் முடியாது, அவருடைய வழிநடத்துதலை நாம் பெறவும் முடியாது. எனவே இந்த சாமுவேலை போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல ஜீவிக்கிற தெய்வ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை படிங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியின் இடத்திலே அவர் சாமுவேல் போக ஆரம்பித்தார். இதுவரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதே இல்லை. இப்பொழுது ஆண்டவர் சாமுவேலே என்று சொல்லி கூப்பிடும் போது ஏலி ஈரிடத்துல தன்னுடைய எஜமானா இருக்கிறதான அந்த ஏலி என்கிற ஆசாரியன் இடத்துல ஓடி போகிறார். ஓடி போகும்போது நான் கூப்பிடல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது திரும்ப வந்து படுத்துக் கொள்ளுகிறார். மறுபடியும் ஆண்டவர் அந்த சாமுவேலை கூப்பிடுகிறார். மறுபடியும் ஏலியின் இடத்துல போகிறார். இப்படி 3 தடவை ஆண்டவர் கூப்பிடும் போது 3ஆம் தடவை அவர் இந்த ஏலியின் இடத்துல போகும்போது இனிமே யாராவது கூப்பிடுறது மாதிரி சத்தம் கேட்டா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்புகிறார். அதுபோல இந்த சாமுவேலும் கூட அந்த வார்த்தைகளின்படியே கர்த்தரிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று. பாருங்க, இப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை இந்த சாமுவேல் அறிந்து கொள்ளுகிறார். சாமுவேலிடத்துல கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். என்ன பேசுகிறார்? 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சவுண்டா வாசிங்க. சொன்ன யாவையும் வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கே நாம் பார்க்கும்போது எதை குறித்து சாமுவேலிடத்துல ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது ஆசாரியனாய் இருந்ததான ஏலியை குறித்து, அவருடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். சாமுவேலிடத்துல என்ன பேசுகிறார்? ஏலி தன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை அறிந்திருந்தும், அவர்கள் செய்கிற பாவங்களை அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போனார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தன்னுடைய பிள்ளைகள் செய்ததான துன்மார்க்க காரியங்களை, பாவங்களை அவன் அடக்காமல் போனான், கண்சாடையாய் விட்டுவிட்டான் என்கிறது போல வேதவசனம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நீங்க வழி நடத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அவர்கள் பாவம் செய்யும் போது, தவறு பண்ணும் போது, ஏதோ ஒரு திருட்டு பண்ணும் போது, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு கெட்ட காரியங்களை பண்ணும் போது அவர்களை நீங்க அப்படியே விட்டு விட்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கை பாழாய் போய்விடும். ஏலியினுடைய பிள்ளைகள், ஆசாரியனுடைய பிள்ளைகள் ஆசாரியர்களாய் தேவனுக்கு பிரியமாய் வளர வேண்டிய அவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய அவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏலியின் குடும்பத்தை, அவருடைய பிள்ளைகளை அவருடைய பாவத்து நிமித்தம் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு யார் என்று சொல்லி
அவர் பார்க்கிறதில்லை. யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறார்களோ அவர்களை தேவன் பார்த்து ஆசீர்வதிக்கிறவர். துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள், தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களை அவர்களையும் பார்த்து நியாயம் தீர்க்கிற ஆண்டவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்துல சாமுவேல் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு அவன் ஒரு வாலிபனாய் வளர்ந்து கொண்டிருக்கிறார். 19ஆம் வசனத்துல சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. சாமுவேலை குறித்து எல்லா ஜனங்களும் அறிந்து கொண்டார்கள். சாமுவேல் ஒரு சாதாரணமானவன் அல்ல, இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, நம்மை நடத்தி செல்லக்கூடிய ஒரு நியாயாதிபதியாய், ஒரு தீர்க்கதரிசியாய் சாமுவேலை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் அறிந்தார்கள். 20ஆம் வசனத்திலே சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துல வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் அவனை உயர்த்துவார். சாமுவேலுடைய வாழ்க்கையில பாவம் செய்கிற, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற மற்றவர்களை அவன் பார்க்கவே இல்லை. தேவனுக்கு பிரியமாய் எதையெல்லாம் செய்யலாம், ஆண்டவருக்கு விருப்பமாய் எதையெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஜீவித்த அந்த சாமுவேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவரை பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். அவர் அநேக வருடங்கள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். பல ராஜாக்களை, சவுல் ராஜாவை, இன்னுமாக தாவீதை அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனங்கள் சொல்லுகிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கு பிரியமாய் நீங்க இருங்க. கர்த்தருக்கு பிரியமாக உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க. மனம் போன போக்குல அவர்களை விட்டு எப்படி வேண்டும் என்றாலும் ஜீவிக்கட்டும் என்று சொல்லி விட்டு கடைசியில அவர்களை அடக்கலாம் என்று சொன்னால் முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் சொந்த பிள்ளைகளை அடக்கி கர்த்தருடைய வழிகளில நடத்தும் போது கர்த்தர் அவருடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பாருங்க, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெபிக்கும் போது ஆண்டவர் இடி முழக்கங்களை உண்டு பண்ணுகிறார். அவருடைய ஜெபம் அங்கே அங்கீகரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர்கள் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மிகப்பெரிய விடுதலையை கட்டளையிட்டார், பாதுகாப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சாமுவேலுடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு அவன் பழக்கம் உள்ளவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய சமூகத்தோடு இணைந்து ஜீவித்தவனாய் காணப்பட்டான். கர்த்தர் அவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ததை பார்க்கிறோம். நாட்களிலே எங்கள் குடும்பங்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தோடு அவருடைய பிரசன்னத்தோடு இணைந்து அபிஷேகத்துல நிறைந்து அவருடைய பிரசன்னத்தோடு இணைந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக இந்த நாளிலே 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி கர்த்தருடைய சமூகத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை செய்கிறவராய் காணப்பட்டார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாவீது சணல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான்.
பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது ஒரு ராஜா, இஸ்ரவேல் தேசத்தின் மேல் ராஜாவா இருந்ததான தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணி. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில தாவீது சாதாரண ஒரு சணல் நூல் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு அவர் நடனமாடி ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, அங்கே கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேல் தேசத்துல அது மிகவும் மதிப்புக்குரிய ஒன்றாக காணப்பட்டது. அந்த பெட்டி அநேக காலங்களாக இஸ்ரவேல் தேசத்துல இருக்க வேண்டிய இடத்துல இல்லாதபடிக்கு பல இடங்களிலே அது இருந்து கொண்டிருந்ததான சூழ்நிலையில அந்த கர்த்தருடைய பெட்டியை, அந்த தேவனுடைய பிரசன்னம் நிரம்பின மகிமையான பெட்டியை தான் அரசாளுகிறதான தாவீது நகரத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் செயல்பட்ட போது, அவர் அந்த பெட்டிக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணி ஆராதிக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த பெட்டி வந்ததான பெட்டியை கொண்டு வருகிறதான அந்த மகிழ்ச்சியை தாவீதினாலே தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. முழு பலத்தோடும் கூட சாதாரண ஒரு குடிமகனை போல அவன் அந்த பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட ஆண்டவரை துதிக்கிறவர்களாய், ஸ்தோத்தரிக்கிறவர்களாய், அவருடைய சமூகத்துல ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீதான் ஒரு பெரிய அரசர் என்று சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. தாவீதனுடைய அந்த செயல்பாட்டை அவருடைய மனைவியாகிய மீகாள் அங்கே கொச்சைப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிப்போம். தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிறோம், அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிறோம், என்னை இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிறோம், இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமானேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். பாருங்க, தாவீது சாதாரண வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு நடனமாடி கர்த்தரை துதித்ததை மீகாள் பார்த்து அவரை குறித்து, ஒரு அரசன் இப்படியா நடக்கிறது என்று சொல்லி அவரை குறித்து ஏளனமாய் பேசும்போது தாவீது தாழ்மையோடு இன்னும் சாதாரணமாய் அர்ப்பணாய் இருந்ததான என்னை அரசனாய் மாற்றின அந்த பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக இதை காட்டிலும் இன்னும் எளிமையாய் நான் எப்படி வேண்டும் என்றாலும் நடந்து கொள்வேன் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, எப்படியாகிலும் நான் ஆண்டவரை சேவிக்க வேண்டும், முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவரை ஆராதித்து ஒவ்வொரு நாளும் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கை முழுவதிலும் அவர் கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அந்த பிரசன்னத்துக்குள்ளே ஜீவித்த அனுபவத்தை தான் வேதத்திலே பார்க்கிறோம். எனவே அந்த தாவீதை சாதாரண ஆடு மேய்ப்பனாய் இருந்ததான நிலைமையிலிருந்து அரசனாய் மாற்றி தேவன் அழகு பார்த்தார். நாட்களில் ஆண்டவரை துதிக்கிறது சாதாரண காரியம் அல்ல. பரலோகத்தின் தேவனுடைய பிரசன்னத்தோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை சாதாரணமானதல்ல. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ஆண்டவரை நாம் அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது, அவருடைய பிரசன்னத்துல நாம் இணைந்து வாழும்போது தேவன் பார்த்து ஏற்ற வேளையில நம்மையும் கூட உயர்த்துகிற தேவனாக இருப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல நிரம்பி ஜீவித்து பல சூழ்நிலைகளின் மத்தியில ஆண்டவரிடத்துல காரியங்களை விசாரிக்கும் பழக்கம் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கும் போது, தாவீதுடைய நாட்களிலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம் ஏற்பட்ட அந்த சூழ்நிலை மத்தியில தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல சேர்ந்து, ஆண்டவரே ஏன் என்னுடைய நாட்டில இந்த பஞ்சம் என்று சொல்லி விசாரிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துல விசாரிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும், தாவீது நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிதியோனை கொண்டு போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். அப்பொழுது ராஜா கிதியோனியரை அழைப்பித்தான்.
கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியாயிருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படி நான் செய்ய வேண்டிய பிராயசித்தம் என்ன என்று கேட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன் ஆண்டவரே, என்னுடைய நாட்டிலே ஓயாத பஞ்சமாயிருக்கிறது, தண்ணீர் இல்லை, ஆடு மாடுகளுக்கு உணவில்லை, மனிதர்களுக்கு உணவில்லை, ஏன் ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் தேசத்துல தடைபட்டு போயிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய நாட்டுக்காக, இஸ்ரவேல் நாட்டுக்காக தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல கிட்டி சேரும் போது ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார், கிபியோனியரை கொண்டு போட்ட சவுலுக்காகவும் அவன் வீட்டாருக்காகவும் தான் இந்த பஞ்சம் ஏற்பட்டது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் சவுலுடைய வீட்டாருக்காக? அவன் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி, ஒரு உடன்படிக்கையை மீறி அந்த கிபியோனியரை கொண்டு போட்டதினால இந்த பஞ்சம் ஏற்பட்டது என்று சொல்லி வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. தாவீது இந்த கிபியோனியரை அழைப்பித்து அவர்களோடு பட்சமாய் பேசி அவர்கள் இந்த காரியத்துல விரும்புகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்த்து அந்த காரியங்களை எல்லாம் செய்த போது தேசத்துல நல்ல மழை பெய்ய ஆரம்பித்தது, வறட்சி எல்லாம் நீங்க ஆரம்பித்தது என்று சொல்லி அந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில பல காரியங்கள், பல பிரச்சனைகள், பல நிம்மதியற்ற நிலைமைகள், ஆசீர்வாதம் இல்லாத காரியங்கள், பிள்ளைகள் மத்தியில கீழ்ப்படியாத நிலைமைகள் வரும்போது நாம் ஏன் ஆண்டவர் இந்த காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நாம் கிட்டி சேர்ந்து நம்மை சரிப்படுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை, அந்த எந்த சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்கிறது அந்த சூழ்நிலைகளை அவர் மாற்றி போடுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. தாவீது மனசீகமாய் ஒன்றுமே செய்யவில்லை. அவன் கர்த்தருடைய சமூகத்துல விசாரிக்கிறார், ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஏன் பஞ்சம்? இதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்துல தெளிவாக விசாரித்து அவன் செயல்பட்ட போது அந்த பஞ்சமெல்லாம் நீங்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வதை பார்க்கிறோம். அந்த அதிகாரத்துல நீங்கள் முழுமையாய் படித்து பாருங்கள். இன்னும் உங்களுக்கு அதிக தெளிவாய் அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்னுமாக இந்த தாவீது கர்த்தரை தேடின அனுபவங்களை குறித்து நாம் பார்க்கும் போது இன்னும் சில காரியங்களை நாம் தியானிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை படிப்போம். தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரிடத்துல ஜெபித்து ஆண்டவருடைய வழிநடத்துதலோடு செயல்பட்ட ஒரு ராஜாவாய் காணப்பட்டார். நம்ம வாழ்க்கையும் நாம குடும்பத்தை நடத்துகிறோம், பிள்ளைகளை வைத்திருக்கிறோம், சில காரியங்களை செய்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபித்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பல நேரங்களிலே நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு அந்த கிருபை இருக்கிறது, எனக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து மேன்மையாய் நினைத்து நாம் அவசரமாய் காரியங்களை செய்கிறோம். இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து செபித்து செயல்படுவதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கொண்டு வருகிறதா இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது அரசனாய் மாறிவிட்டார் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியர்கள் அவனை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். அதன் மத்தியில தாவீது, ஆண்டவரை, நான் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாய் நான் புறப்பட்டு போக வேண்டுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்ட போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ, அவர்களை நான் உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி தெளிவாக சொல்லும் போது ஆண்டவர் அந்த தாவீது கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த பெலிஸ்தியர்கள் தாவீதை பிடிக்கும்படியாக அவர்கள் அவ்வளவு
எரிச்சலோடு அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது சில காலத்துக்கு முன்பாக தான் தாவீது சவுலுக்கு பயந்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலுக்கு பயந்து பெலிஸ்தருடைய தேசத்திலே போய் அங்கே ஒரு ராஜாவோடு சேர்ந்து கொண்டு, ஆகாகோடு ஒரு ராஜாவோடு சேர்ந்து கொண்டு அவன் செயல்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 29ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க. பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆபிரகிலே கூடிவர செய்தார்கள். இஸ்ரவேலர் இஸ்ரவேலில் இருக்கிற துறவண்டிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100ம் 1000மான சேர்வைகளோடு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீஸோட பின்தண்டிலே போனார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகீத் என்று சொல்லக்கூடிய அந்த பெலிஸ்தியருடைய ஒரு அதிபதியோடு இந்த தாவீது பெலிஸ்தரின் தேசத்திலே சவுலுக்கு மறைவாய் இருந்து கொண்டிருக்கிற அந்த சூழலின் மத்தியில இஸ்ரவேலுக்கு எதிராய், அந்த சவுலுக்கு எதிராய் யுத்தத்துக்கு போகும்படியாய் ஒவ்வொரு அதிபதிகளும் அணிவகுத்து செல்லுகிறார்கள். அப்படி இவர்களும் கூட அந்த தாவீதும் அந்த ஆகீத்தோட கூட அவன் அணிவகுத்து அவருடைய ஜனங்களோடு கூட கடந்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இது அந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலுக்கு எதிரான கடைசி ஒரு யுத்தம் என்று சொல்லி, அவன் இறப்பதற்கு காரணமான ஒரு யுத்தம் என்று சொல்லி நாம் இதை குறித்து முழுவதும் படித்து பார்க்கும்போது தெரிந்து கொள்ள முடியும். இப்படி தாவீது போகிறது அங்கே இருந்ததான மற்ற பெலிஸ்தருடைய அதிபதிகளுக்கு அது பிடிக்கவில்லை. எனவே அவர்கள் இந்த தாவீது நம்ம கூட இந்த யுத்தத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். கோபமாகி அவனை பார்த்து இந்த மனுஷன் நீ குறித்த தன் இடத்துக்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்ருவா இராதபடிக்கு இவன் நம்முடைய கூட யுத்தத்துக்கு வர வேண்டியதில்லை. இவன் எதனாலே தன் ஆண்டவனோட ஒப்புரவாவான். இந்த மனுஷனுடைய தலைகளினால் அல்லவா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவா ஆடிப்பாடி சொன்னார்கள் என்றார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்குவரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உண்மையை தாங்கள் அடையாதபடிக்கு இப்போது சமாதானத்தோட திரும்பி போய்விடு என்று சொல்லி தாவீதை அந்த இடத்திலே அவர்கள் அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். தாவீதும் அந்த யுத்தத்துக்காக சவுலுக்கு எதிரான யுத்தத்துல போக வேண்டியது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் தாவீது அங்கே யுத்தத்துக்கு போகாதபடிக்கு பெலிஸ்தியர்கள் மூலமாகவே தடை பண்ணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட நிலைமையிலே நம்மோடு கூட இருந்தவன், சவுலுக்கு பயந்து நம்மோடு கூட இருந்தவன், சவுலுக்கு பிற்பாடு இப்பொழுது ராஜாவாகி விட்டானே என்கிறதான ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை அந்த பெலிஸ்தியரிடத்திலே காணப்பட்டதுனால இந்த தாவீதை பிடிக்க வேண்டும். இவன் சவுலுக்கு அப்புறம் நமக்கு சின்ன சொப்பனமாய் இராதபடிக்கு ஆரம்பத்திலே இவனை கிள்ளி அறிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அவர்கள் அந்த தாவீதை பிடிக்கும்படியாக அவனுக்கு எதிரே கடந்து வந்ததை வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்துல தான் தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல விசாரிக்கிறார், கர்த்தாவே, இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய வேண்டும், இந்த இக்கட்டான சூழ்நிலை மத்தியில நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது தாவீதை ஆண்டவர் வழி நடத்துகிறார். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட தேவ பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடும் போது, ஜெபிக்கும் போது, இயேசுவே நீர் என்னை வழி நடத்த வேண்டும், என் குடும்பத்தை வழி நடத்த வேண்டும், இந்த சூழ்நிலை மத்தியில எங்களுக்கு நாங்கள் எப்படி இந்த சூழ்நிலையை கையாள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நாடும் போது அவர் நம்மை உணர்த்தி போதித்து பேசி நடத்துகிற ஆண்டவராக இருப்பார். ஸ்தோத்திரம். தாவீது ஆண்டவருடைய சித்தப்படி, ஆண்டவருடைய விருப்பப்படி அங்கே கடந்து செல்கிறார். 5ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிப்போம். தாவீது பாகாத்ராசிமுக்கு வந்து அங்கே பெலிஸ்தியர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து
போட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீது ஆண்டவருடைய வார்த்தைப்படி அவன் கடந்து போய் அந்த பெலிஸ்தரை எல்லாம் முறியடித்து போட்டான். அவர்கள் தோற்று புறமுதுகிட்டு ஓடும்படியாய் கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த பெலிஸ்தியர்கள் தங்களுடைய முயற்சியை விட்ட பாடில்லை. அவர்கள் மறுபடியுமாக எப்படியாகிலும் இந்த தாவீதை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 22ஆம் வசனத்துல பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது மறுபடியுமாக தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே விசாரிக்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி உசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து உசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுபடியும் பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு எதிராய் வந்தபோது, ஆண்டவரை இப்பொழுது நான் எப்படி செயல்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நேராய் போகாமல் உசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே சொல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் நீ எழும்பிப்போ. கர்த்தராகிய நான் உன்னுடைய சத்துருக்களை என்னுடைய சமூகத்திலே நித்தமும் தேடுகிற உனக்கு எதிரான சத்துருக்களை நீ மேற்கொள்ளும்படியாய், அவர்களை முற்றிலும் முறியடித்து தோற்று போகும்படியாய், அவர்களை பண்ணும்படியாய் நான் புறப்படுவேன் என்று சொல்லி தாவீதிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 25ஆம் வசனத்திலே படிங்க. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். பாருங்க, இப்படி இரண்டாம் தரம் பெலிஸ்தர்கள் வந்தாலும் அவர்களை தாவீது முறியடித்து போட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதற்கப்புறமுள்ள ஒவ்வொரு யுத்தங்களிலும் தாவீதுடைய வாழ்க்கையில ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டு அனுதினமும் அதுல நிலைத்து செயல்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திர. கர்த்தருடனும் அவர்களுடைய வல்லமையிலும் பலப்படுங்கள், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி நாம் படித்தது போல நம்முடைய வாழ்க்கையில நித்தமும் கர்த்தரை தேடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்போம். சங்கீதம் 105:4 படித்து நாம் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர், சர்வத்தை ஆளுகை செய்கிறவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாய் இருக்கிறவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், மனிதனையும் எல்லாரையும் போஷிக்கிற நல்ல ஒரு பரலோக தேவனாய் பரலோக தகப்பனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு அவருக்கு வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இந்த கொரோனாவின் மத்தியில ஊரடங்கில நாம் அத்தனை பேரும் வீடுகளில் இருக்கிறோம். அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்க. அவரிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிற தேவன். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். வேளையில கண்களை மூடி செபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளிலும் கர்த்தாவே உடைய சமூகத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஆன்லைன் ஆராதனையின் மூலமாய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமை பாடி துதித்து ஆராதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் அப்பா, ஜனங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நித்தம் வழி நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வைரஸ் பாதிப்பினுடைய நாட்களிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலமாய் கேடகமாய் இருந்து இதுவரைக்கும் வழி நடத்தினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இனிமேல் உடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே
கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய ஆண்டவரே வேத வசனங்களிலிருந்து தியானித்தது போல கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சாமுவேலுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவனை சுற்றிலும் பாவத்திலே வாழ்ந்ததானே ஆசாருடைய பிள்ளைகள் மத்தியிலே அவனும் பாவத்திலே வாழாதபடிக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கிறவனாய் வாழ்ந்தான். அதே சாமுவேல் ஜெபித்த போது ஆண்டவரை இடிமுழக்கம் உண்டானது. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை அங்கீகரித்தீர். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று சொல்லி எல்லா இஸ்ரவேலும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்தீர். சாமுவேலை கொண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வைத்தீரே ஆண்டவரே. கர்த்தாவே எந்த ஒரு மனுஷருமை ஆண்டவருடைய சமூகத்தை தேடி ஆண்டவருமாய் வாஞ்சித்து ஜீவிக்கிறானோ அவனை கண்டிப்பாய் நீர் உயர்த்துகிற தேவன் அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் நித்தமுமை தேட உடைய சமூகத்தில் ஜெபித்து உடைய சித்தத்தின்படி வாழ கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அதுபோல தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக அவர் ஆடி பாடி தேவனை துதித்து தேவ பிரசன்னத்தில தன்னை அடக்கி கொள்ள முடியாதபடிக்கு ஒரு தாழ்மையோடு செயல்பட்டதை குறித்து பார்க்கிறோம். மற்றவர்கள் அதை அற்பமா எண்ணினாலும் அதை குறித்து தாவீது கவலைப்படவே இல்லை. என்னை அரசனாய் உயர்த்தின ஆண்டவருக்கு முன்பாய் இன்னும் எவ்வளவு தாழ்மையோடு நான் நடந்து கொள்ள முடியுமோ அப்படி செய்ய நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். தாவீதுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பாக விசாரித்து செவித்து அவர் செயல்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். தனக்கு எதிராய் 3 வருஷங்கள் பஞ்சம் வந்த போது எதனால இந்த பஞ்சம் என்னுடைய தேசத்திலே வந்திருக்கிறது என்று சொல்லி பார்த்து விசாரித்து ஆண்டவரே அந்த பஞ்சத்திலிருந்து அவர் தப்புவிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தாவே பலவிதமான போராட்டங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது, நெருக்கங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது, குடும்பத்திலே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரும்போது நாங்கள் ஆண்டவரை எங்களை சோதித்து பார்த்து எதனால் இந்த காரியம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சாமுவேல் ஆண்டவரே தாவீதுடைய வாழ்க்கையில எதிரிகளாய் ஆண்டவரே இந்த பெலிஸ்தியர்கள் அவரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி எரிச்சலோடு வந்தபோது 2 சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரை செபித்து உம்முடைய வழிநடத்துதலோடு தாவீது சென்று ஜெயம் பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செபிக்கும் போது உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே பதில் உண்டாகும். அந்த ஆண்டவர் பதில் மூலமாய் நாங்கள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ முடியும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற அனுபவம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாக செபிக்கிறோம். வார்த்தைகள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விடுதலை கொண்டு வர செபிக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளோடும் உடைய பாதுகாப்பின் கரம் இருக்க செபிக்கிறோம். என் தேசத்தின் எல்லா சபைகளுக்காய், ஊழியக்காரர்களுக்காய், விசுவாசிகளுக்காய் செபிக்கிறோம். கர்த்தாவே நீர் மாத்திரமே உடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் இருக்க முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஆண்டவரே ஊழியர்களாய் இருக்கலாம், விசுவாசிகளாய் இருக்கலாம், அவர்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறபடி தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அப்பா உடைய கல்வாரி திருரத்தத்தின் வல்லமையினால ஒரு விடுதலை கட்டளையிடும். தேசத்தின் சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுபடியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே உடைய வல்லமையில கரத்திலே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.